ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் சேனலுக்கு எப்படி ரொம்ப சிம்பிளான முறையில் பேனர் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக யூடியூப் சேனலுக்கு பேனர் வந்து 2 மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடை தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது ஒரு பேசிக் லெவல் பேனராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நல்லா பயன்படுத்தினீங்கன்னா இதையே ரொம்ப சூப்பராக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோமில் நான் இப்போ டைப் பண்ணுற மாதிரி நீங்களும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதாவது யூடியூப் சேனல் பேனர் டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் வரும். அதில் நான் சொல்கிற ஒரு டெம்ப்ளேட்டை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு உள்ளே போய்க்கோங்க, இமேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேனர் டெம்ப்ளேட் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் ஒரு பேனர் டெம்ப்ளேட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டெம்ப்ளேட் தான். கண்டிப்பாக நீங்கள் இப்படி சர்ச் பண்ணிங்கனாலே இது இருக்கும். ஸோ இதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் பிக்சல் லேப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த ஆப்பை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. அந்த நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது சைடில் டெலிட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அடுத்து சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த சைஸ் வேணும்னு கேட்கும். ஸோ அதில் சைடில் இருக்கிற அந்த ஏரோவை கிளிக் பண்ணி யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரேஷியோ தான் நம்ம யூடியூப் சேனல் பேனருக்கு சரியான ரேஷியோ. அதை கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு சைஸ் வந்துடும். திரும்பவும் அதே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேனர் டெம்ப்ளேட் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த பேனர் டெம்ப்ளேட்டை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்ஸை மூவ் பண்ண முடியும். ஸோ கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மேலேயும் கீழேயும் இருக்கிற அந்த ப்ளூ கலர் லைன்ஸை வந்து நீங்கள் எதுவும் கணக்கெடுத்துக்காதீங்க. நமக்கு வந்து அந்த சென்டரில் இருக்கிற அந்த பார்டர்ஸ் மட்டும்தான் கணக்கே. இதில் இருக்கிற ஒவ்வொரு கலர் பார்டரும் ஒவ்வொரு டிவைஸில் தெரியறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் வரைக்குமே ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டோ இமேஜோ இது பண்ணிங்கன்னா அது வந்து டிவியில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சிகப்பு கலர் பார்டர் வரைக்குமே நல்லா டெக்ஸ்ட் வச்சிங்கன்னா அது வந்து அந்த லேப்டாப்பில் பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த மஞ்சள் கலர் பார்டருக்குள்ளே நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டோ இமேஜோ சப்ஸ்கிரைப் லோகோவோ இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா யூடியூபை மொபைலில் பார்க்குறவங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த டிவைஸில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் சைஸு இமேஜ் சைஸு எல்லாத்தையுமே அந்தந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி மேலே எடிட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் லாஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணி அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு என்னுடைய சேனல் நேமே கொடுக்குறேன், அதாவது மணி மீடியா ஜோன் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பெருசாக தெரியணும், டிவியில் அளவுக்கு நல்லா தெரியணும்னா நல்லா பெருசாக வைங்க. இல்லை மொபைலில் அளவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக வைங்க. ஸோ இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது சைஸ் பெருசாகும். ஸோ எவ்வளோ சைஸுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ லேப்டாப்பில் தெரிகிற அளவுக்கு வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், அல்லது டிவியில் தெரிகிற அளவுக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், சும்மா எப்படின்ட்டு உங்களுக்கு டெமோவில் காட்டணுங்கிறதுக்கோசரம் தான் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி வாட்டமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் தேவைன்னா கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சும்மா பேசிக் லெவல் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதோடைய சைஸை சின்னது பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கரை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே வைக்கணுமோ வச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்.
அதே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸை கூட நீங்கள் எடுத்து அதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ராப் பண்ணி கூட வச்சுக்கலாம். அல்லது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் கூட போய் கூட நீங்கள் அந்த ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி கூட இங்கே எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்படி வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ, டெக்ஸ்ட்டு, இந்த ஸ்டிக்கர் எல்லாமே அந்த மஞ்சள் லைனுக்குள்ளே நான் வச்சுருக்கிறதுனால மொபைலில் ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஸோ எந்த டிவைஸில் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வைக்கிற டெக்ஸ்ட்டு, இமேஜு, ஸ்டிக்கர் எல்லாம் நல்லா தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கீழே ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோடைய கலரை நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட் வேறு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு பிளாக் கலர் இருந்தால் கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் வச்சுக்கிட்டேன். பிளாக் கலர் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அடுத்து வந்து அந்த ஏபி ஃபாண்ட்டுன்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுமோ, எந்த ஃபாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்ச ஃபாண்ட்டை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணி ஸோ ஓவராலாக இந்த இமேஜ் வந்து எந்த கலரில் இருக்கணுங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். குறிப்பாக பிகினர் லெவலில் இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்களே ஓனாக பேனர் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4வது ஆப்ஷனை எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே குவாலிட்டின்ட்டு இருக்கும் பாருங்கள், அதுக்கு கீழே கஸ்டம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அல்ட்ரான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. அப்போ தான் பிக்சர் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு பேனரை சேவ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உண்மையாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.